Hi friends, welcome to Joe Samayal. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், கேஸ் அடுப்பு இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். ஸோ இந்த கேஸ் அடுப்பு மேலே அந்த தட்டு அதெல்லாம் இப்போ க்ளீனாக தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தான். அதில் இருக்க நம்ம இந்த தட்டு இந்த கலவடை இதெல்லாம் சொல்லணும்னா அந்த ஸ்டாண்டு எல்லாமே நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். இது தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, விம் லிக்விட், ஜஸ்ட் ஒரு சில்வர் ஸ்க்ரப் அண்ட் நார்மல் ஸ்க்ரப் அண்ட் ஒன்று வைப்பர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தண்ணி. ஸோ ரொம்ப பாருங்கள் சிங்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபுல்லாகவே அந்த சோப்பு அந்த ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பாருங்கள். நான் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த விம் லிக்விட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த விம் லிக்விடை ஃபுல்லாகவே நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாகவும் அந்த கிரானைட் ஃபுல்லாகவுமே நான் கிரானைட் அண்டு எல்லாத்துலேயுமே நான் படுற மாதிரி ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த நார்மல் ஸ்க்ரப் வச்சு நம்ம இந்த கிளாஸ் ஸ்டவ் ஃபுல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம், நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அந்த சில்வர் பிளேட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் சில்வர் ஸ்க்ரப் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் டிஐவி லிக்விட் அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு விம் லிக்விட் ஊற்றிட்டு நான் தண்ணி தொட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் இதில் அந்த கிளாஸ் ஸ்டவ் மேலே நீங்கள் சில்வர் ஸ்க்ரப் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதனால் நார்மல் ஸ்க்ரப் அந்த கிளாஸ் ஸ்டவ் மேலே யூஸ் பண்ணணும். கீழே சில்வர் அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அதில் மட்டும் அந்த சில்வர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காட்டுறது மாதிரி பாருங்கள், அந்த சில்வர் ஸ்க்ரப் நான் சில்வரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பக்கத்தில் தண்ணி வச்சு நல்லா பிழிஞ்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக கழுவவும் செய்யலாம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, கேஸ் அடுப்பு இருக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை நீங்கள் தொடச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் 3ஆவது தடவை நல்லா க்ளீனாக இன்னொரு டவல் வச்சு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ சேம் தண்ணி தொட்டு ஃபுல்லாகவே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சில்வர் ஸ்க்ரப் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா ஃபுல்லாக அழுத்தி அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் நல்லா போயிடும். ஜஸ்ட் நம்ம ஒரே வாட்டி நம்ம அழுத்தி தேய்ச்சிட்டே வந்தால் போதும். நம்ம கவுண்டர் டாப் பொறுத்து மட்டும் நம்ம துணியை வச்சு துடைச்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. என்ன தான் நம்ம தண்ணி தெளித்து என்ன தான் நம்ம லிக்விட் தெளித்து அதை துடைச்சி எடுத்தால் அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லாவே சோப் போட்டு அந்த லிக்விடு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவினா மட்டுமே தான் உங்களுக்கு கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிச்சனுமே ரொம்ப நல்லா வாசனையாக கமன்னு இருக்கும். ஏன்னா இந்த விம் லிக்விட் அந்த லெமன் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக மக்கில் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கிறேன். ஸோ கிரானைட் ஃபுல்லாகவே அந்த மேலேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி கையால் எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஒரு லிக்விடை வச்சு நம்ம சோப் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி தண்ணி ஊற்றி டேரெக்டாக நம்ம கழுவி தள்ளிட போகிறோம். இந்த வைப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு கவுண்டர் டாப் மேலே இருக்காது. க்ளீனாக வைப் ஆகிட்டு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கிச்சனும் க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிச்சனுமே நல்லா நல்லா ஸ்மெல், நல்ல குட் ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ சிங்க்கும் பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே சிங்க்கும் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த 4 பக்கமும் சோப்பில் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ கவுண்டர் டாப் அந்த கிரானைட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ மலமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி சிங்க் எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழேயும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.